ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சூப்பராக ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து என்னென்னா ஒரு கொத்தவரக்காய் தான் நீளமாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம சூப்பராக வந்து பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய வந்து ரெசிபி வீடியோஸ் டேஸ்டியாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஆனியன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு பேன் வந்து ஹீட் ஆனதுமே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா போட்டட்டும். நார்மலாக நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு அதே மெத்தட் தான் நம்ம வந்து இதுலேயும் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3-4 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியட்டும். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீன்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். பீன்ஸுன்னு இதோட நேம் வந்து கொத்தவரக்காய். இதோட ஒரிஜினல் நேம் எனக்கு என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. ஆனியன் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொத்தவரக்காய் மாடலில் தான் இருந்துச்சு. எனக்கு இது என்னன்னு தெரியல, கரெக்டாக நேம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட தொலி வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. இது நான் வந்து கேரளாவில் ஒரு மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குக் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு அப்படியே ஆவிலே நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. தேவைன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் வந்து லைட்டாக தெளித்து விட்டு ஆட் பண்ணி லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு ஓரளவு. மோஸ்ட்டாக அந்த துவரம் எல்லாம் பண்ணும்போது லைட்டாக அந்த ஆவியில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே வந்து மூடி போட்டு அப்படியே வந்து குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து குக் ஆயிரும். நிறைய வாட்டரும் தேவைப்படாது, ஆயிலை வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது அவரைக்காய் நல்லா லைட்டாக வதங்கின அப்புறமா லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மசாலா எதுவுமே வந்து அரைக்கலை, தேங்காய் வந்து லைட்டாக வந்து துருவி தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம துருவாமல் நம்ம வந்து தேங்காய் துருவாமல் ஆட் பண்ணணும். அரைச்சி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்னா இங்கே தேங்காயிலேயே லைட்டாக வந்து மஞ்சள் தூள், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். ஸோ எனக்கு அது மாதிரி பிடிக்காது. அதனால தான் நான் தேங்காய் துருவி போட்டு தான் நான் வந்து பொரியல் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அவரைக்காய் நல்லா வந்து வதங்கின அப்புறமா நம்ம 1 கப் அளவு தேங்காய் துருவல் வந்து எடுத்து இதில் வந்து லைட்டாக வந்து பரப்பி விட்டு நல்லா அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு லைட்டாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிரும். தேங்காய் ஆட் பண்ண அப்புறமா லைட்டாக வந்து ஹையில் வந்து ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நார்மலாக எல்லா பொரியலுமே வந்து இப்படி தான் வந்து நான் பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த அவரைக்காவை வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டேன். தேங்காவோட தேங்காயிலையுமே லைட்டாக வந்து ஆயில் இது இருக்கும், ஆயில் அப்போ அதுவுமே அது சேர்ந்து நம்ம பொரியலில் வந்து மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான், சூப்பராக வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் ஸ்பெஷல். இன்றைக்கி என்னென்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல், அப்புறமா வந்து ஒயிட் ரைஸ், அப்புறமா பருப்பு புசிரி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வீடியோவும் இதில் வந்து கனெக்ட் பண்ணி தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மஸ்ட் அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொடுத்த ஒரு கிஃப்ட்டை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஷூட் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணப்போ தீபாவளி டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ தீபாவளி முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே நம்ம வந்து இப்போ வந்து எந்த கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், அது எனக்கு தெரியும். ஸோ அங்கே இருந்து தான் இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு. இது எங்கே இருந்து கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அல்ட்ராடெக் சிமெண்ட் இது இந்தியாஸ் நம்பர் 1 சிமெண்ட். ஓகேவா, ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய வந்து வளப்பணியில் வந்து பார்த்துக்கிட்டு. ஸோ அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாமா? கஷ்டமாக இருக்கும். பேக்கிங் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ எவ்வளோ வெளியில் இருக்கும். அது கவரை ஓப்பன் பண்ணிச்சு. பேக்கிங் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பேக்கிங் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஜெவல் பாட்ஸ் எல்லாம் வாங்கின தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த பைண்ட் வந்து சூப்பராக வந்து திக்காக இருந்துச்சு. அதுக்குள்ளாடி ஃபஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணதுமே கொஞ்சமாக வந்து பேப்பர் இது தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து நமக்கு வந்து நட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக வந்து உடம்ப வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து நட்ஸ் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தீபாவளி கிஃப்டாக. அது வந்து என்னென்னா எல்லாமே வந்து 150 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. பாதாம், பிஸ்தா, அப்புறமா வந்து முந்திரி இருந்துச்சு. அப்புறமா வந்து ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே 150 கிராமில் 150 கிராமில் சூப்பராக வந்து பேக்கிங் எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எங்களுக்கு கிடச்சிச்சு இந்த கிஃப்ட்டு. பிகாஸ் ஏன்னா அது ஒவ்வொரு பிரான்ச்சு நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கேரளா மோஸ்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லாத்துக்குமே வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் தீபாவளி தீபாவளி முன்னாடி தான் ஒரு நாள் முன்னால் தான் இதுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ தீபாவளி அப்புறம் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எனிவே அதுக்கு வந்து சாரி. சூப்பராக வந்து நம்மளோட கிஃப்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து குவாலிட்டியான நட்ஸ் தான். இது வந்து கேப்பிலோ அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணி தான் இதை வந்து கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ. இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.